வணக்கம். ஆட்டிசம் ஓடிடி சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம வாவ் கார்த்திக்கோடைய அம்மா ராஜி அவங்க கிட்ட இருந்து தொடர்ந்து நம்ம கடந்த 2 எபிசோடா அவங்க கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்பெஷல் எபிசோடுன்னே சொல்லலாம். வாவ் கார்த்திக்க பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு மிக சிறந்த பாடகர். கண்டிப்பா எஸ்பிபி அவர்களே அவரை பாராட்டியிருக்காங்க. எஸ்பிபி மட்டும் இல்லைங்க, அவரை ஒரு படத்துலயும் பாடியிருக்காரு. சாம்பியன்கிற படத்துலயும் ஒரு பாடகராகவும் பாடியிருக்காரு. சோ அவரை பத்தியும் அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா கிட்ட வாவ் கார்த்திக்கு இன்னும் அவருக்கு என்னென்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். போன நிகழ்ச்சியில வந்துங்கம்மா நீங்க அவருக்கு அந்த எப்படியெல்லாம் நீங்க அவருக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எப்படியெல்லாம் நீங்க ஒரு நிறைய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் தேடி கடைசியா நீங்க ஒரு டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, இப்ப அவங்களுக்கு அந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னென்ன இஷ்யூ இருந்தது, அதெல்லாமே எப்படி ஓவர் கம் பண்ணாங்கங்கிறத சொன்னீங்க. ஏன்னா நீங்க வாவ் கார்த்திக்க பத்தி சொல்றப்போ அவரு இன்னும் மத்த ஸ்கில்ஸும் அவருக்கு இருக்குங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க நன்றிங்கம்மா. இப்ப நீங்க அவருடைய மத்த ஸ்கில் செட் எல்லாமே நீங்க சொல்லலாம். வணக்கம். கார்த்திக் பாட்டு ரொம்ப முக்கியமான பேஷன். பட் பாட்டு மட்டும் அவனோட உலகம் இல்லை. அவனுக்கு அது தவிர நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. அவனுக்கு என்னன்னா பெயிண்டிங், ஒரு 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 பிக்சர் அவனால ஒரிஜினலா ஒன்னு பெயிண்ட் பண்ண முடியாது. ஒரிஜினலும் பண்ணிருக்கான் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ். பட் ஒரு ஒரு ஒன்னு காமிச்சிங்கன்னா அது அப்படியே அவனால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். பெயிண்டிங், கலரிங், நிறைய நிறைய கலரிங் பண்ணுவான். அண்ட் கலரிங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவனோட ஒண்ணுமே இல்லாம ஒரு ஷேப் கொடுத்தாக்க ஒரு ஃப்ளவரோ வாட் எவர் யூ கிவ் ஹிம், அது அவன் கலர் காம்பினேஷன் he chooses and he does is very nice. ஸோ அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி அவனுக்கு இருக்கு. ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கான். நான் ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் முதல்ல இந்த ஒரு ட்ரைனிங் சென்டர்ல தான் இருந்தான். அங்க அவனை நிறைய அவனுடைய எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் தெம் வாஸ் பேக்கிங். அவங்க ஸ்கூல் ஒரு பேக்கரி ரன் பண்ணியிருந்தாங்க. குக்கீஸ், கேக்ஸ், கப் கேக்ஸ், ரெகுலர் கேக்ஸ், அப்புறம் சமோசாஸ், பார்ட்டி ஆர்டர் அதெல்லாம் வச்சு அவங்க செல்லிங். ஸோ அப்போ அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணாக்கா அதுல ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அதுல என்னன்னாக்கா ஒரு பேக்கரிக்குள்ள போறதே என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும்ன்றது, அந்த they have to wear the cap, they have to put on the dress and wash their hands and finally gloves போட்டுக்கணும். அந்த ஸ்டெப்ல ஏதாவது பை மிஸ்டேக் தலையை தொட்டுட்டாலோ the whole thing has to be repeated. திருப்பி எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த க்ளவ் வாஷ் பண்ணிட்டு வேற கிளவுஸ் போட்டுட்டாதான் he'll be allowed. ஸோ அந்த ஒரு ரொட்டீன், ஒரு டிசிப்ளின், ஒரு ஃபாலோ பண்ணணும், ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அங்க போயிட்டு குக்கீஸ் ரோல் பண்ண கொடுப்பாங்க. மெயினா இந்த பிகாஸ் கார்த்திக் என்னன்னா ஒரு ப்ராப்ளம் வெட் ஐட்டம்ஸ் தொடறதுக்கு he has got a sensory issue. ஸோ அந்த கேக் டோ ஏதோ குக்கி டோ அவன் கையில தொட மாட்டான். ஸோ அதுவும் அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுல அதை எடுத்து அவனே ரோல் பண்ணணும். அந்த குக்கீஸ்க்கு ரோல் பண்ணி அந்த ட்ரேல அடுக்கி வச்சு then somebody will do the baking, அந்த உள்ளுக்குள்ள அந்த ஓவனுக்குள்ள பண்றது. அண்ட் சமோசா கட்டிங் அவங்க அவங்க டீச்சர் ரொம்ப பெருமையா என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பேக்கரி இன்சார்ஜ் அவங்க சொல்லுவாங்க, கார்த்திக் வந்தானா எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஒரு தடவை எங்களுக்கு ஒரு 300 சமோசாஸ் ஆர்டர் வந்தது. எப்படி பண்ண போறோம்னு நாங்க நினைச்சுட்டே இருந்தோம். கார்த்திக் வந்தா 20 மினிட்ஸ்ல பெர்ஃபெக்டா எல்லா சமோசாஸ்க்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ எந்த வேலை கொடுத்தாலும் அவனுக்கு அந்த என்ன சொல்றது, வேலையில சின்னது டிக்னிட்டி கிடையாது. அவனுக்கு கொடுத்த வேலையே செய்வான். அது தவிர ஸ்கிரீன் பிரிண்டிங் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்ப ஸ்கூல்ல ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும். நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதை ஒரு கட் பண்ணணும். அது ஒரு ஷீட்ல ஒரு கேமல் இருந்ததுன்னா அந்த அதை அழகா கட் பண்ணி அந்த டிஷர்ட்ல வச்சு ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணணும். ஸோ தட் ஆல்சோ he was trained. அப்புறம் காஸ்டியூம் ஜுவல்லரி, பீடிங், சீக்வென்ஸ் பண்றது, அப்புறம் பீட்ஸ் வச்சு இயர்ரிங்ஸ் அதெல்லாம் பண்ணுவான். அப்புறம் இந்த மாதிரி ஹாலிடே சம்மர் டைம்ல ஒரு ஸ்மால் ஸ்கில்ஸ்ல ஜுவல்லரி மேக்கிங் எனக்கு ஒரு பிரேஸ்லெட் பண்ணி கொடுத்துருக்கான். I'll probably send a picture to you. அதுக்கப்புறம் கிளேல ஒர்க் பண்ணி அவனோட பேர் போட்டு அது பண்ணிருக்கான். நிறைய இந்த மாதிரி he does any work you give him. அப்போ இந்த லாண்ட்ரியில ஒர்க் பண்ணிருந்தா இல்லையா, அப்போ அவங்க ஒரு பிலிப்பினோ
வந்து அங்க அவனுக்கு அவர் தான் வந்து he will teach him going around with him, teaching him to do. ஏன்னா அந்த வந்து பெரிய ஒரு 5-star ஹோட்டலோட லாண்ட்ரி இட்ஸ் லைக் பெரிய லாண்ட்ரி ஃபேக்டரி மாதிரி இருக்குங்க. 80 kilos 100 kilos clothes வந்து யூ கேன் வாஷ். பெரிய ட்ரையர் எல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த டவல் வந்ததுனாக்க ஒரு எண்ட் வந்து இந்த சைட்ல விட்டாக்கா அது அயன் பண்ணி அடுத்த பக்கம் வரும். அது வந்து கரெக்டா அது அந்த மெஷின்ல விடணும். இன்னொரு பையனோ ஸ்டாஃபோ அந்த பக்கத்துல வந்து தே வில் டேக் இட் ஃபோல்ட். ஸோ அது கரெக்டா பண்ணணும். அந்த ரொம்ப அவர் என்ன சொன்னாருனாக்கா இந்த ரூம்ஸ்ல இருந்து டர்ட்டி கிளோத்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, டவல், சாயில் டவல்ஸ், பெட் ஷீட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அந்த பெரிய ஸ்டாண்ட்ல ஹேங்கர்ல போட்டு இட் வில் கம். ஸோ அதெல்லாம் லாண்ட்ரியில தள்ளின அப்புறம் அந்த ஹேங்கர்லாம் கீழே கிடக்கும் இஷ்டத்துக்கு. அந்த ஹேங்கரை எடுத்து திருப்பி அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா போடணும். அது நோபடி கம்ஸ் ஃபார்வர்ட். கார்த்திக் மட்டும்தான் அந்த வேலையை எத்தனை தடவை சொன்னாலும் அது கரெக்டா வித்வுட், பிகாஸ் he doesn't know to react. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். எடுத்து அதை கரெக்டா பண்ணுவான். வீட்லயே வந்து அவனுக்கு என்னன்னாக்க ரொம்ப ஆர்டர்லியா இருப்பான். இப்ப ஜிம் போயிட்டு வந்தாக்க ஜிம் போறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணுவான். அவனோட ஃபேஸ் ஷீல்டு இருக்கா, மாஸ்க் இருக்கா, கிளவுஸ் இருக்கா, சாக்ஸ் இருக்கா. எனக்காவது ஒரு நாள் நான் ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணிட்டேன். ஈவன் ஸ்கூலுக்கு போறதே கூட ஒரு நாள் வந்து வாட்டர் பாட்டில் மிஸ் பண்ணிட்டேன் வைக்கிறதுக்கு. ஸோ எவ்ரி டைம் அந்த ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி இவள் ஓப்பன் இஸ் பேக் அண்ட் செக் அந்த வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேனா இல்லையான்ட்டு. ஸோ அது மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கரெக்டா சிங்க்ல போட்டு வாஷ் பண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு, இப்போ இங்க வந்தா சாக்ஸ் எடுத்துட்டு வந்து துவைக்கிறதுக்கு போடுவான். கிளவுஸ் கொண்டு வந்து டெட்டால்ல சோக் பண்ணுவான். and he'll go for his bath immediately. and வீட்ல யாராவது இப்போ காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வச்சாக்க he'll come around looking, எல்லா டம்ளரையும் எடுத்துன்னு போய் சிங்க்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு அவன் வந்து சாப்பிட்ட உடனே கரெக்டா காகிள் பண்ணணும், அந்த வார்ம் வாட்டர் பண்ணணும். வார்ம் வாட்டர் இல்லைன்னா அவனே வார்ம் பண்ணிப்பான். அவன்ல எடுத்து கரெக்டா அந்த வார்ம் வாட்டர் அது இல்லைன்ட்டு வேற தண்ணி குடிக்க மாட்டான். அந்த வார்ம் வாட்டர் தான் வேணும். அண்ட் ஈவன் குளிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு சுவாமி ரூம்ல போயிட்டு தீபதி குங்குமம் எடுத்துக்கிறது, சுவாமி பூ போடுறது, எல்லா ரொட்டீனும் he will follow. அவனுக்கு என்னன்னா நாங்க அந்த இதுல வந்து இன்னொரு சென்சரி இஷ்யூ we are trying to overcome. அவனுக்கு வந்து ரெட் கலர் வந்து கொஞ்சம் பயம். அண்ட் முதல்ல வந்து ரோஸ் என்க்ளோஷர், லோட்டஸ், ரோஸ் எதுவுமே தொட மாட்டான். அப்புறம் அதெல்லாம் போயிட்டு ஹைபிஸ்கஸ், அந்த செம்பருத்தி பூ பார்த்தா இன்னும் பயம் அவனுக்கு. அதுக்கோசரம் அந்த தினம் வந்து அந்த செம்பருத்தி பூ ஒண்ணு எடுத்து அவன் போடணும். அவன் தான் போடணும் அந்த சுவாமிக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல அப்படி தூக்கி போடுவான். இப்போ வந்து இஸ் ஏபிள் டு டச் இட். ஒழுங்கா அதை எடுத்து அந்த சுவாமிக்கு வந்து வைக்கிறது. ஸோ இன் அ வே we are parallelly working on eliminating those sensory issues slowly. and plus அவனோட ரொட்டீன், அந்த ரொட்டீன் ரொம்ப ஆர்டர்லி, எதுவுமே மிஸ் பண்றது கிடையாது. அண்ட் ரூட் போகணும்னாக்கா ஒரு இடத்துக்கு அவனுக்கு ஒரு போட்டோகிராஃபிக் மெமரி இருக்கு. ஒண்ணு பார்த்தானா அது அப்படியே அதை இது பண்ணுவான். ஸோ இப்போ வந்து ஒரு ரம்யான்னு ஒரு மேடம் வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க எப்போதுமே அவனை ஃபேஸ்புக் லைவ் ஷோஸ்க்குலாம். ஸோ அவங்க வீட்டுக்கு போறதே நாங்க ஒரு ரூட் தான் ஃபாலோ பண்ணினோம். ஸோ we found out that there is a shorter route for it. போன தடவை போகிறதே நாங்க அந்த ஷார்ட் ரூட்கோசரம் ஒரு இடத்துல லெஃப்ட் டர்ன் எடுக்கணும், அது இல்லாம போயிடும். இம்மீடியட்டா வந்து அவன் என்ன தொடுறான், நாங்க அப்பா தொடுறான், ரம்யா நந்தகுமார். எதுக்குன்னா அவனுக்கு கேட்க தெரியல நம்ம ரூட் இந்த லெஃப்ட் திரும்பல, நீங்க நேர போறீங்கன்னு. So till we reached the junction which was the common one, அந்த இடத்துல இருந்து ஒரு அவங்க வீட்டுக்கு போற மட்டும் he was asking us. அங்கேயும் அப்படிதான். முன்னாடி துபாயில இருக்கிறதையும் இந்த பெப்சி இந்த வெண்டிங் மெஷின் இருக்கும். ஸோ 2 பேரும் அந்த பெப்சி கேட்பாங்க. we wanted to avoid it. அதுக்கோசரம் ரூட் மாத்தினா அப்பவே அது மேபி அந்த 1 year 1.5 yearsலயே he will jump. அந்த பெப்சி வேணும். ஈவன் அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து வரத்தே இல்ல பார்க்ல இருந்து வரத்தே வந்து ரூட் மாத்திட்டாக்க அந்த டனல் போடலனாக்க அந்த டனல்னு அந்த அவனுக்கு அந்த ரூட் அந்த எல்லாமே ஒரு everything is so focused, everything is like a picture to him. பாட்டே வந்து end to end ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரல அந்த போட்டோகிராஃபிக் மெமரி ஃபுல் பாட்டு. அவனுக்கு மியூசிக்கே வேணாம், மியூசிக்கும் அவனே கொடுத்துப்பான். இப்ப நீங்க தனியா அப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஸோ பிகாஸ் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல there is an orchestra, you should not give those music sounds. தான் அந்த வாய்ஸும் ஸ்ட்ரெயின் ஆகுது. பிளஸ் முன்னாடிலாம் வந்து லேடி வாய்ஸும் பாடுவான். ஒரு டுவெட் சாங் இருந்ததுன்னா he will change the voice and sing. ஸோ அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க லேடி வாய்ஸ் பாடினாக்க த்ரோட் ஸ்ட்ரெயின் ஆகும்னு. ஸோ அது அவனுடைய one of the skills and this is something that he made. Wow. கிளேல வந்து and bed வந்து அவன் எழுந்தோடனே he will make the bed properly. துணி வளர்த்துவான் and fold பண்ணி வைப்பான்.
யாரோட க்ளோத்ஸ் எங்கேயோ அந்த ஷெல்ஃப்ல கொண்டு போய் வைப்பான். எல்லாமே வெரி வெரி ஆர்டர்லி. அதுதான் இப்போ நீங்க சொல்லும் போதே ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மியூசிக்கல் நாலேஜ் மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து டிராயிங் ஸ்கில், அதுக்கப்புறம் பேக்கிங் அந்த இதுல நீங்க சொல்லும் போது உள்ள போறதுக்கு முன்னாடி ரெடி ஆகி போகணும்னா அது ஃபுல் செட்டோட ரெடி ஆகி போடுறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வாவ் கார்த்திக்கு நிறைய ஸ்கில் செட் இருக்கு. மியூசிக் மட்டும் கிடையாது, பேக்கிங் இருக்கு. நம்மளுக்காக வாவ் கார்த்திக் குக்கீஸ் எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா he got different types of skills. அது மட்டும் இல்லாம ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்டரினா இப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்ங்கிறதும் வந்து இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி, பிகாஸ் he wants to be everything perfect. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் போன நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருந்தாங்க, அந்த சிடி எல்லாமே அந்த ஆர்டர்னா இப்படியே தான் இருக்கணும், அதுல எந்த சேஞ்சஸும் வராது, அதுல ஏதாவது ஒண்ணு வேணும்னா டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்கங்கிறது. திஸ் இஸ் அண்ட் ஆல் இஸ் ஷோஸ் இஸ் மெமரி ஸ்கில். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து மெமரி ஸ்கில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் he got very excellent மெமரி ஸ்கில். எல்லாமே காதுல கேட்கறது எல்லாமே அப்படியே பாட்டாக அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம இவங்களுடைய ஸ்கில் செட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு நான் வெர்பலா இருக்காங்க அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு வந்து எப்படி நீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? ஏன்னா ஒரு பாட்டுன்னு வரப்போ உச்சரிக்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? சோ வந்து இப்போ மியூசிக் அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அவங்களே அதுக்கான இது இப்ப வந்து அந்த வேர்ட்ஸுக்கு நீங்க என்னென்ன அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? என்ன மெத்தட்ஸ் அவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா. இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அவனோடது நான் சொல்ல விட்டு போயிட்டேன், சாரி. ஒரு ஹேண்ட்லூம்ல ஹி வீவ்ஸ். அவன் இங்க ஒரு வீக்கேண்ட் ஒரு சென்டர்ல போய் வந்து they taught him ஒரு 2 டேஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அங்க மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. யூ கேன் சூஸ் எனி கலர், ரன்னிங் மீட்டர்ஸ். என்ஜிஓ வாங்கி அதை வந்து they make high end handbags, ஐபேட் கவர்ஸ் அதெல்லாம் பண்றாங்க, லேப்டாப் கவர்ஸ்லாம். ஸோ அது பண்ணா அது as a continuation of that இங்க வந்து கோஆப்டெக்ஸ்ல வந்து தில்லையாடி வள்ளியம்மை இல்ல மேபி திஸ் அகெயின் இஸ் a very useful information for parents. அங்க வந்து லூம் ரேஞ்ச் அந்த ட்ரெடிஷ்னல் லூம்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணி அங்க வச்சிருக்காங்க. ஒரு அபவுட் 8 லூம்ஸ் வச்சிருக்காங்க. இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். நம்ம கூட ஒரு தெரப்பி மாதிரி சும்மா ஒரு இதுக்கு கத்துக்கலாம், அங்க போகலாம். ஸோ அங்க போகிறதே வந்து இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் மஷின், டிஃப்ரெண்ட் லூம். இப்போ அந்த வீக்கெண்ட்ல பண்றதுக்கும் அதுக்கும் தெர் இஸ் ஒரு பட்டன்ஸ். நீங்க உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு ஆர்டர்ல போகணும் அது. அந்த நூல் விட்டு யூ ஹாவ் டு ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இட் கம்ஸ் அந்த வாப் அண்ட் வெஃப்ட் கம்ஸ் ப்ராப்பர்லி. இல்லைன்னா ஒரே பக்கமா போகும். ஸோ அகெயின் அது வந்து ஒரு ஃபோக்கஸ்டா பண்ணணும். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு தடவை அது ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணுங்க. ஹி வாஸ் டூயிங் இட். அங்க ஒரு ஒருத்தர் வந்து காலேஜ்ல சொல்லி கொடுக்குறவர், ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜ்ல சொல்லி கொடுக்குறவர், அவங்க ஒரு சூப்பர்வைசர் மாதிரி அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு நாள் பேட்டர்ன் பண்றாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க அந்த பேட்டர்ன் கார்த்திக் சொல்லி தர முடியுமா? நான் சொல்லித்தரேன். ஸோ ஹி வாஸ் ஏபிள் டு டூ தட் பேட்டர்ன் ஆல்சோ. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு லைவ்லிஹுட்டா அவனுக்கு பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோலோ ஒரு ஜமக்காலமோ நாங்க ரொம்ப சீரியஸா அதை பர்சியூ பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அவனுக்கு அந்த பேட்டர்ன் சொல்லி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதை பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஒரு வீவிங் இஸ் ஆல்சோ an option for these children because they are very focused. Not only Karthik, there are many more children who do, if not அவன மாதிரி பண்ணாடா அவனோட பெட்டரா கூட பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அது இப்பெல்லாம் வந்து டேபிள் டாப் லூம்ஸ் கூட வருதுன்னு சொல்றாங்க. ஸோ வீட்டுல உட்கார்ந்தபடியே ஒரு இடத்துல கால்லாம் பெடல் பண்ணாம கையிலேயே நம்ம ஈஸியா பண்ற மாதிரி ஸ்மால் சைஸ் மெஷின்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்போ கார்த்திக் நான் பாட்டுக்கு எப்படி சொல்லி கொடுப்பேன்னாக்கா அதுதான் என்னோட பெரிய பெரிய சேலஞ்ச் பண்ணு. அவனுக்கு முக்காவாசி வார்த்தைகள் வந்துடுறது. அவன் கேட்பான், கோஸ் பை த இயர். இப்ப ஒரு பாட்டுனாக்கா அதோட இன்னைக்கு நான் இந்த பாட்டு இப்ப காதலின் தீபம் கத்துக்கணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், கார்த்திக் இந்த பாட்டு கத்துக்கோனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அவன் டவுன்லோட் பண்ணிப்பான். அவனோட சாம்சங் ஆப்ல அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணிப்பான். டவுன்லோட் பண்ணிட்டு லிரிக்ஸை டவுன்லோட் பண்ணிப்பான். ஸோ பாட்டும் கேட்பான், லிரிக்ஸும் பார்த்துப்பான். அவனுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அவன் வந்து எழுத படிக்க தெரியும், அர்த்தங்கள் தான் தெரியும். காம்ப்ரிஹென்ஷன் இஸ் 0. ஸோ அப்ப அது என்ன பண்ணுவான், கேட்டுன்ட்டு ஒரு 95% அவனுடைய டிக்ஷன் ஓகே. சில வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் தெரியாததுக்கு ஐ ஹாவ் டு சிட் வித் ஒன்னும். இப்போ அவள் சொல்லு, நான் ஒரு சின்ன என் பக்கத்து வீட்டுல ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவனுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சின்ன மர கட்டை, அதை வந்து வாயில 2 பல் வரிசைக்கு நடுவுல வச்சுட்டு அவனை சொல்ல வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவன் வாய் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாட்டு டீச்சரும் அவனுக்கு வந்து வாய் ஓபன் பண்ணி இந்த உச்சரிப்பு சரியா வர்றதுக்கு ஓபன் பண்ணி பாடணும்
ஃபுல்லா ஓபன் அதுக்கோசரம் நான் அந்த வோக்கல் எக்ஸசைஸ்லாம் ஒரு சைரன் மாதிரி சவுண்ட் அதெல்லாம் அவனை பண்ண வைப்பேன். ஸோ அந்த ஃபுல் ரேஞ்சும் அவனுக்கு போயிட்டு வரா மாதிரி. வார்த்தைகள் வந்து அகெயின் அந்த உயிர் அழுத்தி சொல்லணும், அந்த ராவை அழுத்தி சொல்லணும். அப்ப வருது. இப்ப நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வார்த்தையெல்லாம் ஈஸியா சொல்லிடுவான். சில சமயம் ரொம்ப சிம்பிள் வந்து விட்டுடுவான். அப்புறம் அந்த கடைசி அவனோட மெயின் ப்ராப்ளம் என்னக்கா, அவன் இப்ப நான் சொல்லிடுவான். அந்த இன்ல வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்ல மாட்டான். அது கூட இருந்து அது முதல்லயே கரெக்ட் பண்ணிடணும். நம்ம அவன் பாட்டு கத்துக்க ஆரம்பிக்கிறதே மைண்ட்ல செட் ஆயிடுச்சுன்னா அதை அன்டூ பண்றது ரொம்ப கஷ்டம். சோ முதல் ஸ்டெப் 1லயே வந்து நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ படிக்க வைப்பேன். பாடுறதுக்கு அவன் பாட்டு கேட்பான். பட் பாடுறதா பண்றதுக்கு முன்னாடி படிக்க வைக்கணும் லிரிக்ஸ். சோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அதுல பண்ணுவோம். சோ அதையும் மீறி அவனுக்கு என்ன அந்த பாடுறதுல தான் ஆசை. சில சமயம் வந்து படின்னு சொன்னாக்க மாட்டான். சோ அவனுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம். நான் ஃபாலோ பண்றது இப்படி விரல் காமிச்சாக்க இப்போ 5 டைம்ஸ் படிக்கணும்னா ஒன்ஸ் அப்படின்னாக்கா அது படிப்பான். சோ தட் இஸ் a cue for him that he should read not sing. சோ அது அந்த மாதிரி பண்ண வைப்போம். சில கஷ்டமான வார்த்தைகள் தான் திருப்பி சொல்ல வைப்பேன் நான். சொல்ல வச்சு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீச் தெரப்பி அவனுக்கு போறது. பட் ஸ்பீச் தெரப்பில அவனுக்கு எவ்வளவு தூரம் காம்ப்ரிஹென்ஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க நிறைய ஹவர்ஸ் ஆஃப் தெரப்பி கொடுத்துருக்கோம், நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பட் எங்களால பிரேக் த்ரூ பண்ண முடியல. பட் ஸ்டில் we are not giving up. ஸோ எப்படியா மேபி சொல்லிட்டே இருக்கிறதே ஒண்ணு வார்த்தை உள்ள போயிடாதா, கரெக்டா வராதா, புரியாதான்ற ஒரு ஆசையில we continue with the therapies. So this is what I follow for diction. வெரி குட். கண்டிப்பா இந்த பதிவு வந்து கண்டிப்பா மத்த பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து மியூசிக்க பத்தி மட்டும் சொல்ல, இன்னும் மத்த ஸ்கில் செட்ஸ பத்தியும் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து இவங்க மல்டி ஃபேசட்டா எல்லாத்துலயுமே ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறதுனால இவங்களுடைய ஒகேஷனல் ட்ரைனிங்க நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒகேஷனல் பார்ட் வரும்போது தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கவலையிலேயே இருப்பாங்க. பட் நீங்க அந்த ஒகேஷனல் ட்ரைனிங்காக நீங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மேஜரா ஒரு ஸ்கில் செட் இருந்தா கூட மத்த ஸ்கில் செட்டையும் நீங்க அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்ப கார்த்திகை வச்சுட்டு ஏதாவது ஷாப் ஓபன் பண்ணணும், அது மாதிரி ஐடியாஸ் இருக்கா? அத பத்தின ஏதாவது சொல்லுங்க. ஷாப் ஓபன் பண்றதுன்ற விட ஷாப் ஓபனிங்னா அதுக்கு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அண்ட் கூட யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துக்கணும் எப்போதும். அது தவிர அது இல்லாம வாட் ஐ ஃபீல் இஸ் மோர் லுக்ரேட்டிவ் வயபிள் ப்ராஜெக்ட் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஆன்லைன் ஒரு ப்ராடக்ட் பண்ணான்னாக்கா அதை நம்ம மார்க்கெட் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு டெல்லி பேஸ்ட் கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன்ல நிறைய இப்போ நம்ம ஷாப்பிங் பண்றோம்ல ஆன்லைன்ல, நமக்கு டிஃப்ரெண்ட் வியூஸ் கிடைக்கிறது. ஒரு ட்ரெஸ்னாக்க அது அந்த மாடலோட டிஃப்ரெண்ட் வியூஸ் ஃபுல் ஒரு 360 டிகிரி ஆங்கிள் காமிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த அனிமேஷன் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. வாட் தே டூ இஸ், இப்போ நமக்கு பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஆர் கேர் கிவருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. அது சொல்லி கொடுத்து அதே வந்து நம்ம we follow up. அந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. பட் we can follow because we are also a student there. நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். சோ பண்றதே இந்த மாதிரி ஆன்லைன் when they get a இப்போ நம்ம ஒரு பிக்சர் ஒரு அனிமேஷன் பண்ணி கொடுத்தா ஒரு ப்ராடக்ட்க்கு அவங்களுக்கு 10 rupees கிடைச்சதுன்னா இவங்களுக்கு வந்து அதுல 2 rupees தருவாங்க. That is a way of income where you sit at home. They are not really going out. They are under your supervision. நமக்கு பயந்துண்டு, ஏன்னா வெளி உலகத்துல இன்னும் எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்கிறதுங்கிறது ஒரு இதுதான். எனக்கு இன்னும் கார்த்திகை வந்து இப்போ வந்து டிசேபிள் டாய்லெட்ஸ் ஆர் தேர் ஈவன் ஏர்போர்ட்ல எல்லாம் இருக்கு. பட் ஈவன் அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃபே என்னையே ஸ்டாப் பண்ணிருக்காங்க நிறைய தடவை. நான் உள்ள போனாக்க நீங்க போக கூடாது, ஏன்னா நீங்க வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி பெரிய பையனோட உள்ள போக கூடாது. நான் அவனுக்கு வந்து தெரியாது கூட, நான் அவனை விட முடியாது. அண்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ்ல ஜெனரலி மென்ஸ் டாய்லெட்ல விட்டாக்க எனக்கு இப்பவும் பயம் தான். ஏன்னா வேர்ல்ட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், பட் we have to be aware. சோ கூடிய மட்டும் நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூர் அட்மாஸ்பியர்ல இருந்து வேலை பண்ணாக்க பெட்டரா அவங்களுக்கு தோணுது. இப்ப நான் இந்த கோஆப்டெக்ஸ் போறதே அவங்க வந்து அங்க இருக்கிற மார்க்கெட்டிங் டைரக்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குன்ட்டு. சோ அது பண்ணலாம். அப்புறம் நிறைய வந்து they are doing நிறைய பசங்க வந்து லேம்ப் அந்த தியா பண்றது, கிளேல பண்றது, அது பண்றாங்க, பெயிண்டிங் பண்றாங்க. பட் they are very basic things. எனக்கு வந்து இந்த autistic children they are capable of doing much more creative work which can fetch them a higher income. So எனக்கு என்னன்னா கார்த்திக் வந்து ஒரு ப்ராடக்ட் அவனோட பேர்ல லேபிள் பண்ணி
ஒரு காஸ்டியூம் ஜுவல்லரியோ இல்ல இந்த மாதிரி வீவ் பண்ண ப்ராடக்ட்டோ பண்ணி அவனுக்கு ஒரு லைவ்லிஹுட் வேணும். he should be having a secure financial background for him. ஸோ நாளைக்கு அவனுக்கு யாராவது ஒரு கேர் கிவர் வேணுமோ இல்லை யாராவது பார்த்துக்கணும்னாலும் ஃபினான்ஷியலி வி ஷுட் நாட் பர்டன் them. ஸோ அவங்களுக்கு அந்த மந்த்லி அவங்களுக்கு ஒரு இது வந்து வாட் தே என்ஜாய் டூயிங், வி ஷுட் நாட் புட் them into a thing. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து அதை பண்ண வைக்கிறது வந்து நியாயம் கிடையாது. நமக்கு அது அவன் பண்ணணும்ன்றதுனால அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதனால நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் திணிக்க கூடாது. ஸோ இதை அவன் என்ஜாய் பண்றான், வீவிங் வந்து இஸ் ஏபிள் டு டூ. இப்போ எங்களுக்கே தெரியும் அது ஒரு 1 hour ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து டைம் அவுட் ஆகும். அது கொஞ்சம் எப்படி மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிப்பா, இல்ல கொஞ்சம் he will make a sound. ஸோ அது மெயினா இன்னொரு என்ன அவங்களுக்கு கிட்ட நம்ம பாத்துக்க வேண்டியதுனாக்க, அவங்க பண்ற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எந்த அவங்க பண்ணாலும் எந்த ஆக்ஷனுக்குமே ஒரு காரணம் இருக்கு பின்னாடி. ஸோ அது கேர் கிவர் ஆகட்டும், அவங்க கூட வந்து இன்டராக்ட் பண்றவங்களாகட்டும், ஒரு ப்ரோக்ராம்லயே வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாடணும்னாக்கா ஒரு 2 hours அவனை வெயிட் பண்ண வச்சு, ஓகே அவனுக்கு அவனோட சான்ஸ் வரலன்னா அவனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏன் நான் பாடல. ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் ஷெட்யூல், கார்த்திக் வந்து இன்னைக்கு நான் 2 பாட்டு பாட போறான், இந்த 2 பாட்டு பாட போறான் இந்த ப்ரோக்ராம்ல இந்த ஹால்லன்னு சொல்லி நம்ம கூட்டின்னு போயிடுவோம். ஸோ அவனுக்கு 2 hours ஆயிடுதா 3 hours ஆயிடுதா நமக்கு வரலையே அப்படின்னா அந்த கொஸ்டின் கேட்க தெரியாது. தென் he starts making all sorts of songs. ஸோ அங்க சுத்தி இருக்கவங்களுக்கு என்னடா இந்த பையன் இப்படி பண்றானா, பாடுவானா, நம்பி பாட வைக்கலாமான்னு. அப்ப அவனை இப்ப முரளி சார் வந்து ஒரு ரன் ஆர்டர் கொடுப்பாரு எங்க கிட்ட. ஸோ அந்த ரன் ஆர்டர்ல இப்ப நான் காமிப்பேன், 8th song கார்த்திக் will sing, 50 அதுக்கப்புறம் 15th song கார்த்திக் will sing. ஸோ அப்ப அந்த ஆர்டர் தெரிஞ்சதுன்னா இதுக்கு முன்னாடி பாட போறேன், இந்த பாட்டுக்கு அப்புறம் இது வரும்னாக்கா then he is calm. நம்ம வந்து பேசிக் வந்து we have to respect their emotions, their needs, we have to address what is required. அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள வெயிட் பண்ண வைக்காம, டைம் அவுட் ஆகாம அவங்களோட பெஸ்ட் எப்ப கொடுக்க முடியுமோ ஒரு அந்த சூழ்நிலையும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி. இப்போ வந்து ஒரு விஜுவலி சேலஞ்ச் பர்சன் வந்தா நம்ம கை பிடிச்சுன்னு போறதுக்கு நம்ம ஹெசிடேட் பண்ண மாட்டோம். ஒரு பிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் வந்தா அவங்களுக்கு முடியாது, அவங்க வந்து கிரட்சஸ் வச்சு நடக்கிறாங்களா, வீல் சேர்னா வீல் சேர் எனேபிள் பஸ்ஸஸ் வேணும்ன்றோம், வீல் சேர் எனேபிள் பில்டிங்ஸ் வேணுங்கிறோம். அந்த மாதிரி ஆட்டிசம் எனேபிள்ட் சொசைட்டி அட்மாஸ்பியர் என்வாயரன்மெண்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணும். we have to create that awareness, people should be coming. ஏன்னா இன்க்ளூஷன் எல்லாரும் பேசுறாங்க டாக்டர். இன்க்ளூஷன் இஸ் நாட், ஐ ஃபீல் இஸ் நாட் த ரைட் வேர்ட். பிகாஸ் நம்ம we are not to decide how people will live. இவங்களை நம்ம சேர்த்துக்கலான்றது வந்து நமக்கு ரைட் கிடையாது. they are born in the same society as us, so they have all the rights to live an equal life as us. so அந்த இன்க்ளூஷன் இல்லாம நம்ம சேர்ந்து இருப்போம். ஸோ நம்ம ஒரு மொத்தமா ஒரு ஜாயிண்ட் ஒரு we are one family அப்படின்ற மாதிரி ஒரு இது வரணும். அந்த ஒரு அவேர்னஸ் இருந்தாதான் எல்லாருக்குமே இவங்கள இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிசிக்கலி they look much better than us, they are more good looking, they are more handsome. so what makes them tick? இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு மைக்க கீழே போடுறானோ, இல்ல கத்துறானோ, காதை முடிக்கிறானோ, மேபி there is a இல்ல கண்ணை முடிக்கிறானோ, ஒரு ஹார்ஷ் லைட் இருக்கு. ஸோ வாட் we can do for him? ஸோ மைக் வந்து தள்ளி போடுறதா, அந்த வால்யூம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சு கொடுப்போம் அவுட்புட்ல. ஸோ இட் ரீச்சஸ் எவ்ரிபடி. ஸோ ரொம்ப நேரம் காக்க வைக்காம பாட்டு கொடுக்க முடியுமா? ஓகே, இது வந்து கார்த்திகோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பையன் வந்து பெயிண்டிங் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணுவான். கார்த்திக் பாட்ட டைம்ல அவன் ஒரு பெயிண்டிங்கை பிடிச்சு கொடுத்துருக்கான். அந்த 3 minutes வந்து he's done a whole painting. பட் அந்த பையனுக்கு வந்து he needs ஒரு certain colors to work with. ஒரு அது மாதிரி நமக்கு அந்த ஒரு conducive atmosphere environment நம்ம கிரியேட் பண்ணி தரணும். இது வந்து it can only work out with everybody together. ஒரு சொசைட்டில எல்லாரும் they come up and say okay, இந்த டேலண்ட்டை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், இந்த ஒரு வீவிங்கை நம்ம கொண்டு வரலாம், ஒரு பெயிண்டிங்கை நான் பெயிண்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஒரு சிங்கரை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது. இப்ப நம்ம கேள்விப்படுறோம் சில வந்து சில ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் வந்து they are very moody. சில ஆக்டர்ஸ்லாம் ஒரு சில மியூசிஷியன்ஸ் பாடுறவங்களே வந்து சில ரொம்ப மூடியா இருக்கும், இப்படி இருந்தாதான் நான் பாடுவேன், எல்லாரும் என்கிட்ட என்னோட பாட்டை கேட்டாதான் நான் பாடுவேன். அந்த மாதிரி இருக்கிற அதுக்கெல்லாம் நம்ம வந்து we are accepting it because they come under that so called normal thing. so இவங்களுக்கும் அதே அதே ஒரு என்ன சொல்ற சப்போர்ட் நம்ம கொடுக்கணும், அக்செப்டன்ஸ் லெவல் நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ஆட்டிசம் ஃப்ரெண்ட்லி
என்விரான்மெண்டா வந்து நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும். இன்னொன்னு வந்து நீங்க சொன்னது 100% ரைட். ஆட்டிசம் குழந்தைங்களால அவங்க வெர்பலி சொல்ல முடியாதது அவங்க எல்லாமே ஆக்ஷனா தான் காட்டுவாங்க. தே வில் ஷோ இட் வித் ஆக்ஷன். அவங்க ஏதாவது சவுண்ட் கொடுக்குறாங்க இல்ல பிஹேவியர் இஷ்யூ இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிஹேவியர் இஷ்யூ ஜாஸ்தியா இருக்கு, சில பேர் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அதுக்கு கண்டிப்பா ஒரு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. பிகாஸ் நம்மள மாதிரி அவங்களால ஃபுல் எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாது. நான் எப்பயுமே எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்றதா, இப்ப நம்மளுக்கு தலைவலி வேற, தலை பாரம் வேற. நம்மளுக்கு பிடிக்கிறது வேற, பிடிக்காதது. அதாவது பிடிக்காததுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு. சோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து உடனே we will react. எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பண்ணாது அப்படி. ஆனா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்றது எல்லாமே பிஹேவியர்லயும் ஆக்ஷன்லயும் தான் காட்டுவாங்க. சோ கண்டிப்பா வந்து அவங்களுடைய இம்பல்சிவ்னஸ், அவங்களுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ் நம்ம யாருமே வந்து அவங்களால எவ்வளவு வெயிட் பண்ண முடியும் நம்ம இருக்காம, ஓகே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போனாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய டேலண்ட ஃபர்ஸ்ட் ஷோகேஸ் பண்ற. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டா அவங்க அந்த ஷெட்யூல் படி வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு ஷெட்யூல் கொடுத்தணும். ஓகே நீங்க வந்து இப்ப பண்ண போறீங்க, இதுக்கப்புறம் ஒரு 5 to 6 ஒரு 10 minutes 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க திருப்பியும் ஒரு உங்களுடைய சான்ஸ் வரும்னா தே வில் டெஃபினெட்லி வெயிட். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட ஆட்டிசம் கிட்ஸால வெயிட் பண்ண முடியுமா, ரொம்ப இம்பல்சிவா இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஷெட்யூலோட நம்ம கொடுத்துட்டா தே கேன் வெயிட் ஃபார் லாங் டைம். அந்த எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்காம டக்குன்னு போய் பண்ணுனா யாராலையுமே முடியாது. ஏன்னா நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருக்கிற கண்டிஷனிங் பிஹேவியர், எனக்கு இப்படி வேணும் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், அந்த கண்டிஷனிங் பிஹேவியரை நம்ம வந்து we will accept because அவங்க வந்து they are very வெரி டேலண்டட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இவங்களுக்கும் நம்ம வந்து இவங்களுடைய இதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்டா பார்க்காம இதுவும் ஒரு கண்டிஷனல் பிஹேவியர். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணாங்க அப்படின்னாவே கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கிற ஃபுல் பொட்டென்ஷியல் காட்டும். அவங்கள வெயிட் பண்ண வச்சு அவங்களுடைய பேஷன்ஸ் லெவலை இது பண்ணி அவங்க கிட்ட ஒரு பிஹேவியர் இஷ்யூ வரப்ப நம்ம காட்டுறது கண்டிப்பா அவங்க சூப்பரா பாடுவாங்க. அவங்களுடைய 100% கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா தே கேன் கிவ் 100% ஃபுல் பொட்டென்ஷியல் அவங்களால வந்து பாட முடியும். பாடுறது மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்டையும் வந்து அவங்களால டெவலப் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, வந்து இந்த ஒரு சின்ன சின்ன இந்த தியா பண்றது, கேண்டில் பண்றது, பேப்பர் பேக் பண்றதோட அவங்களுடைய ஸ்கில் செட் முடிஞ்சிடல, டேலண்ட் முடிஞ்சிடல. அவங்க தே ஆர் ஹைலி இன்டெலெக்சுவல், அவங்களால எல்லா விஷயங்களுமே பண்ண முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரைனிங் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க அவங்களாலையுமே வந்து பினான்சியலி இண்டிபெண்டா கண்டிப்பா இருக்க முடியும். இன்னும் வந்து வாவ் கார்த்திக் பேரண்ட் கிட்ட நம்ம வந்து இன்னமும் அவங்களுடைய சேலஞ்சஸ் என்ன, சோசியலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அப்புறம் அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன, இத பத்தின நம்ம அடுத்த நிகழ்ச்சியில நம்ம விரிவா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.